தான் இருக்கும். எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு கடல் நீர் குடிநீர் திட்டம் வந்து எங்களுக்கு வேண்டாம். எங்களோட நிலத்தடி நீரில் போதுமான அளவு தண்ணீர் இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு வந்து இந்த கடல் நீரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க. இது வந்து அரசு வந்து எங்களை அழுத்தம் கொடுக்கல, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் எங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க. இதை தான் நாங்கள் கொடுப்போம், இதுதான் நாங்கள் வந்து சென்னை முழுவதும் இதை தான் இந்த திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கோம், தண்ணீர் தட்டுப்பாடை தீர்க்கறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கிணறு அப்புறம் 7 போர் வரி இருக்குது. அப்போது அதை வந்து சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தாலே போதுமான அளவுக்கு மேலேயே எங்களுக்கு தண்ணி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு எங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தண்ணி இல்லாமல் இல்லை, இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த தண்ணியை விடுங்க. அதே மாதிரி ப்ராப்பராக அந்த மெட்ரோ வாட்டர், அதாவது கடல் தண்ணியை வந்து எங்களுக்கு இன்னும் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணலை, அதுக்கான எந்த இதுவும் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எங்களோட நிலத்தடி நீரை வந்து கட் பண்ணிட்டு அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி எங்கள் கவுன்சிலர்கிட்ட எங்களோட கோரிக்கையை வச்சோம். அவங்க வந்து எங்கன்னா ஷோலிங்கல்லூர் மெட்ரோ ஆஃபீஸ்க்கு இட்டுன்னு போனோன்னா அவங்க ரேகா மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு தண்ணி விட முடியாது, இதுக்கு மேலே எம்டியை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. எம்டி கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, 29ஆம் தேதி அந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் வந்து இல்லை, அவங்க வந்து வேற ஒரு பிரச்சனைக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஆளை அமைச்சு எம்டி கிட்ட போய் நாங்கள் பேசும்போது லெட்டர் கொடுத்து நாங்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தகவலே வரல, யாரும் எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட எம்எல்ஏ சரவணமூர்த்தி அவர்களை நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்னதன் பேரில் எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு வந்து 1 hour தண்ணி விடுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஒரு வாரம் எங்களுக்கு கரெக்டாக தண்ணி வந்தது சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வந்தது. அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர தண்ணி கூட என்னன்னா